காஞ்சிபுரம் மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் வாக்கெடுப்புக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்தி. காஞ்சிபுரம் மாநகராட்சி அதிமுக கவுன்சிலர் தாக்கல் செய்த மனு மீது உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேயருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொத்தாம் பொதுவாக இருப்பதாக நீதிபதிகள் கூறியிருக்கின்றனர். காஞ்சிபுரம் மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் வாக்கெடுப்புக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள். காஞ்சிபுரம் மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் வாக்கெடுப்புக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. காஞ்சிபுரம் மாநகராட்சியில் உள்ள மொத்தமுள்ள 51 வார்டுகள் உள்ள நிலையில் மேயராக திமுகவை சேர்ந்த மகாலட்சுமி யுவராஜ் உள்ளார். அவருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் சேர்ந்த உறுப்பினர்கள் பல்வேறு புகார்கள் கூறி வந்த நிலையில் திமுக கவுன்சிலர்கள் மேயருக்கு எதிராக போர்க்கொடி இந்த நிலையில் மேயர் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க கோரி 33 கவுன்சிலர்கள் மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகனிடம் மனு அளித்தனர். மேலும் மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு நடத்துவதற்காக மாநகராட்சியினுடைய கூட்டம் வருகிற 29 நடைபெறும் என மாநகராட்சி ஆணையர் அறிவித்திருக்கிறார். இந்நிலையில் இதனையடுத்து அதிமுக கவுன்சிலர் சித்தன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் மாநகராட்சி கூட்டத்தை கூட்டி பெரும்பான்மையை நிரூபிக்க மேயருக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்த மாநகராட்சி ஆணையரின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த மனு நீதிபதி பவானி சுப்ராயன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் மேயர் மகாலட்சுமியின் கணவர் யுவராஜ் பொதுமக்களின் மிரட்டி பணம் வசூலிப்பதாகவும் காஞ்சிபுரத்தின் சாலை, குடிநீர் மற்றும் சாக்கடை பிரச்சனைகள் சரி செய்யவில்லை எனவும் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தெரிவித்தார்.